Hi friends, welcome to our channel. Today video la enna paaka porona ipo na beginners எனக்கு ஆரி work blouse க்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்றது தெரியல அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்டேட் பண்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க கூடவே இந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்ப நான் எப்ப ஃபியூச்சர்ல வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் First நம்ம பார்க்க போறது வந்து மெட்டீரியல் காஸ்ட் இப்போ நம்ம ஒரு ப்лауஸ் வர்க் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் கொடுக்கிற பிக்சர் பார்த்தாலே நமக்கு என்னென்ன மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கு இல்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்ப அதுக்கு இப்போ பீட்ஸ் சர்தோசி ஸ்டோன் அந்த மாதிரி என்னென்ன மெட்டீரியல் அந்த வர்க்ல இருக்கோ அதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது வரும் அப்ப மினிமம் பர்ச்சேஸ்க்கு வந்து நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டை இதல மென்ஷன் பண்ணிக்கோங்க நான் அப்ராக்ஸிமேட்லி ஒரு 500 ரூபீஸ்க்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறதாட்ட மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நம்ம மெட்டீரியல் காஸ்டா பே எடுத்துக்கலாம் செகண்ட் நம்ம பார்க்க போறது வர்க்கிங் ஹவர்ஸ் இப்போ நம்ம பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு 20 ரூபீஸ் அந்த மாதிரி 1 ஹவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் நிறைய ப்лауஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுவோம் நிறைய கஸ்டமர் வராங்க வர்க் கொஞ்சம் நீட்டா பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்குறவங்க வந்து ஒரு 40 ரூபீஸ் அந்த மாதிரி ஒரு per ஹவர்ஸ்க்கு சார்ஜ் பண்ணிக்குவாங்க இப்போ நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கறேன் எனக்கு அவ்ளோ கஸ்டமர் வந்தது இல்ல 1-2 ப்лауஸ் அந்த மாதிரி தான் வருது அப்படி இருக்கவங்க வந்து மினிமம் ஒரு ஹவர்ஸ்க்கு வந்து 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணிக்குவாங்க ஒரு ப்лауஸ் நம்ம கண்டிப்பா ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்ண மாட்டோம் பிகினிங் ஸ்டேஜ்ல அப்போ 1 டே இல்ல 2 டே அந்த மாதிரி ஆகும் அப்ராக்ஸிமேட்லி வந்து ஒரு 15 ஹவர்ஸ் அப்படி எடுத்துக்குவாங்க அப்போ 1 ஹவர்க்கு வந்து 20 ரூபீஸ்னா 15 ஹவர்ஸ்ல நம்ம அந்த ப்лауஸ் கம்ப்ளீட் பண்றோம்னா 300 ரூபீஸ் அந்த வர்க்கிங் ஹவர்ஸ்க்கு வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் பார்த்துட்டோம் ரெண்டாவது வந்து நம்ம வர்க் பண்ற அந்த டைம்க்கு வந்து இவ்வளவு ரூபாய்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்து வந்து மார்ஜின் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து நம்ம திங்ஸ் வந்து நம்ம கையில இருந்து காசு போட்டு வாங்குறோம் செகண்ட் வந்து நம்மளோட டைமை வந்து அதல ஸ்பெண்ட் பண்றோம் அதுக்கான அமௌண்ட் மார்ஜின் இப்போ நம்ம வர்க் பண்ண அந்த ப்лауஸ்க்கு நமக்கு ஒரு profit வரணும் அதுக்கு நம்ம ஒரு மார்ஜின் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிம்பிளான வர்க் அந்த மாதிரி இருந்துச்சுனா ஒரு 300 ரூபீஸ் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க கிராண்ட் வர்க் இப்போ ফুল ப்лауஸ் ஃபுல்லாவே வர்க் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனா 2000 ரூபீஸ் வரைக்கும் நீங்க அது கூட உங்க மார்ஜின் ரேட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ சிம்பிள் வர்க்குக்கு 300 ரூபீஸ்னு வச்சுக்கிட்டோம்னா கிராண்ட் வர்க் இல்ல ரொம்ப மெட்டீரியல் ரொம்ப அதிகமா இது பண்ணியிருக்கோம் டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த மார்ஜின் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ இப்போ நம்ம 3 இது பார்த்துட்டோம் fourth வந்து இந்த மூணையும் வச்சு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்றது சொல்லிட்டு பாப்போம் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்து 500 ரூபீஸ் சொல்லிட்டோம் அடுத்து வர்க்கிங் ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் நம்ம வர்க் பண்ணிருக்கோம் அதுக்கு 300 ரூபீஸ் சொல்லிட்டோம் அடுத்து மார்ஜின் நம்ம சிம்பிள் வர்க் தான் இப்போ எடுத்துக்கதா பாத்துறோம் அப்ப அதுக்கு ஒரு 300 ரூபீஸ் அப்போ இவ்வளத்தையும் இந்த மூணையும் சேர்த்து கூட்றப்ப நமக்கு 1100 ரூபீஸ் வருது அப்ப இந்த 1100 ரூபீஸ் தான் இப்போ நமக்கு கேக்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம அவங்க ப்лауஸ் குடுக்குற ப்лауஸ்க்கு நம்ம காஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்க சிம்பிளாட்டு வந்து கஸ்டமர் கிட்ட ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கோங்க மெட்டீரியல் இப்போ நான் 500 ன்னு போட்டுக்குது நீங்க 500 க்கு பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க சம்டைம்ஸ் வந்து த்ரெட் ஃபுல் வர்க்கா இருந்துச்சுனா 100 ரூபீஸ்க்குள்ளேயே மேக்ஸिमम திங்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும் அப்ப 100 ரூபீஸ் அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி 4 ஸ்டெப் பார்த்துட்டோம் ஃபைனலி இந்த ப்лауஸ்ல நமக்கு எவ்வளவு profit கிடைக்குது எப்படி சொல்லி பார்க்கிறது ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் காஸ்ட்க்கு வந்து நம்ம கையில இருந்து நம்ம காசு போட்டுறோம் அப்ப அத profitல சேர்க்க முடியாது அத லெஸ் பண்ணிடுங்க வர்க்கிங் ஹவர்ஸ் நம்ம எவ்வளவு ஹவர்ஸ் இன்புட் பண்றோமோ அதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணிருக்க அந்த 300 ரூபீஸ் அப்புறம் நம்ம வர்க்குக்கு வந்து ஒரு மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அந்த 300 ரூபீஸ் டோட்டலா சேர்த்து 600 ரூபீஸ் அப்போ நமக்கு இந்த ஒரு ப்лауஸ் செய்யறப்ப நமக்கு சிம்பிள் வர்க் ஒரு ப்лауஸ் செய்யறப்ப நமக்கு profit வந்து ஒரு 600 ரூபீஸ் கிடைக்குது இதுதான் நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கிடைக்கிற profit அமௌண்ட் இந்த மாதிரி தான் நம்ம சிம்பிளா ஒரு ப்лауஸ்க்கு என்ன மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்றது சொல்லிட்டு இந்த 3 ஸ்டெப்ல தான் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணனும் போக போக நமக்கு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த ப்лауஸ்க்கு எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படி நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் ஒரு 5-6 ப்лауஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கே ஃபர்ஸ்டா ஒரு ஐடியா கிடைச்சிரும் இந்த ப்лауஸ்க்கு மேக்ஸिमम நமக்கு எவ்வளவு டைம் ஆகும் இவ்வளவு டைம்ல கம்ப்ளீட் பண்ணலாம் மார்ஜின் இவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் இன்னும் ஃபியூச்சர்ல இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்றேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க Thanks for watching